அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது கடகராசிக்காரர்களா இல்லை நீங்கள் கடகராசி அன்பர்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. பிப்ரவரி 17 நிகழ இருக்கின்ற சூரிய கிரகணத்தின் காரணமாக நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 5 கிரகணங்கள் நிகழுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 17 நிகழ்கிறது. இந்த நேரத்தில் அரிய கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறறதுனால இதனுடைய தாக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மையை மட்டும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது, தீமையை மட்டும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. நன்மை தீமை அப்படின்னு கடந்த வார பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக பல விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் திடீர் பண நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டும். நீண்ட நாட்களாக வராது பணத்தை கடவுள் தங்களுடைய கையில கொண்டு சேர்க்க போகிறாரு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வேலையில திறமை வெளிப்படும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்க பெற போகின்றது.
வெளியில எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது, மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் குறைய ஆரம்பிச்சிடும். எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நேரத்தையும் அனாவசியமாக வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பலுவும் தங்கள் தலைமையில விழும்படி ஆகிடும். அதனால கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க. அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே போல குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதிலையுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்க இவை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனா அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாம பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம், அவமானப்படுத்தி பேச வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலைசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்க இந்த நேரத்துல சில நேரங்கள்ல உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்துல கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பலுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்துல சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்துல வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க. வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும். சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும்.
பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில் உறுதுணையாகவே இருக்கும். உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உயருங்க. தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களும் நிகழலாம். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் வீட்டில் வலுவான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இதனால் தொழிலில் மன வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பு ஆகும். புதிய சொத்து மற்றும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. காதல் வாழ்க்கையிலையும் நல்ல முடிவுகள் காணப்படும். பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கடன்கள் தீர்ந்து பொருளாதாரம் வலுவடையும். பணி நிமித்தமாக பணிபுரியும் நபர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவாங்க. அரசியல் செல்வாக்கு கொண்ட நண்பர்களின் உதவி பெரிய அரசு ஒப்பந்தங்களை வெல்லும் வாய்ப்பையும் திறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் தொடரலாம். குழந்தைகள் வழியே நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி சார்பில்லாத சமரசம் இல்லாத செய்திகள் தங்களுடைய உள்ளங்கைகளில் உடனுக்குடன் செய்திகள் கிடைக்க பெறுவதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ இல்லை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த செய்திகள் உங்களுக்கு சமரசமோடு நல்ல செய்திகளாகவே சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் பொதுவாக பல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க.